ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு 28/5/2024 கேள்வி பதில்களை பார்க்கலாமா சிஸ்டர்? பார்க்கலாம் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்மாதீத் ஆவதற்கான எளிய முயற்சி அல்லது யுக்தி என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, சகோதரன்கிற பார்வைய உறுதியாக்குவதற்கான முயற்சி செய்யுங்க. புத்தியில ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்தையும் மறந்துடுங்க. எந்த ஒரு தேகதாரியின் சம்பந்தத்தையும் நினைவில் வராமல் இருக்கும் போதுதான் கர்மாதீத் ஆகலாம். தன்னை ஆத்மா சகோதரன் என உணர்வதுதான் முயற்சியினுடைய குறிக்கோளா இருக்கு. சகோதரன் என புரிந்து கொள்றதுனால தேகத்தின் மீதான பார்வை, விகார எண்ணங்கள் முடிந்து போயிடும் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாரு, இப்ப ஆத்மாபிமானி ஆகணும் கண்டிப்பான்றாரு. ஏன்னா இந்த சங்கம யுகத்துலதான் நம்ம ஆத்மாபிமானி ஆகுறோம். இவ்வளவு நாளும் நம்ம கர்ம பந்தனத்துல இருந்தோம். இப்ப கர்மாதீத ஆகியே ஆகணும். கர்மாதீத அவஸ்தை வரும்போதுதான், அது பரிபூர்ண ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் நம்ம பரந்தாமத்துக்கே செல்ல முடியும். ஆத்மாபிமானி ஆகணும்ன்றாரு பாபா. தேகத்துடைய சம்பந்தம் எதுவுமே உங்களுக்கு நினைவுக்கே வரக்கூடாதுங்கிறாரு பாபா. நெக்ஸ்ட் சிஸ்டர், 3 ரூபத்தில் இருந்து பாபா யார் யாருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல தந்தையின் மீது நிச்சயம் இருக்கணுங்கிறாங்க பாபா. ஏன்னா இவர் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறாரு. லௌகீக முறையில தனித்தனியா இருக்கிறாங்க. இளமை பருவத்துல ஆசிரியர் படிக்க வைப்பாரு. 60 வயசுக்கு பிறகு குருவிட்ட போயிடுவாங்க. இவர் வரும்போது 3 ரூபத்திலும் சேர்ந்து சேவை செய்யறாரு. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே படிக்க முடியும் என சொல்றாரு. குழந்தைகளின் மூளை நன்கு புத்துணர்வுடன் இருக்குது. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாரு, லௌகிகத்துல இப்ப ஒரு வயசு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் போவாங்க, அவங்களுக்கான டீச்சர் இருப்பாங்க. வயசானவங்கன்னா அவங்க குருகுலத்துக்கு போவாங்க, இல்ல அவங்களுக்கு தீட்சை வேணும், அந்த மாதிரியான ஒரு கோவில் செயல்பாடு அந்த மாதிரில இருப்பாங்க. ஆனா இங்க நீங்க எல்லாருமே உணரணும், நீங்க எல்லாம் ஆத்மாங்க தானே. இப்ப வயசு சின்னதா இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் இந்த ஆத்மா தேவைதானே. ஆத்மா தானே அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா மத்தவங்களுக்கு அது சின்ன உருவம் பெரிய உருவம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா இங்க வரும்போது அந்த வேறுபாடு இல்ல. இங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது உதவியான ஞானம் தான்றாரு பாபா. அப்ப ஒரு கன்னியவா இல்ல ஒரு குமாரா சரண்டர் ஆயிட்டா அவங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கு இல்லைங்களா. அவங்க சீக்கிரம் புத்துணர்வு அடைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், எந்த 2 வார்த்தைகள் உள்ளது என பாபா சொல்றாரு. ஆத்மா அழிவற்றது, மற்றபடி உடல் இங்கே விகாரத்தினால உருவாகி இருக்குது. அங்கே பிரஷ்டாச்சாரம், விகாரம் என்ற பெயரே இருக்காது. சொர்க்கத்துல சம்பூர்ண நிர்விகார உலகம் என போற்றப்பட்டிருக்கிறது. சிரேஷ்டாச்சாரம் மிக உயர்ந்த நிலை மற்றும் பிரஷ்டாச்சாரம் மிக மோசமான நிலை என்ற வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர், பாபா சொல்றாரு இல்லைங்களா, சத்தியுகத்துல நம்ம சிரேஷ்டாச்சாரியா இருப்போம். நம்முடைய ஆச்சாரம் விசாரங்கள் எல்லாம் சிரேஷ்டமா இருக்கும். அங்க விகாரமே இருக்காது. ராவணனே அதாவது 5 குணங்கள் இருக்கு இல்லையா, ராவணனுடைய குணங்கள் அது அங்க இல்லவே இல்லை. ராவணனுடைய பிரவேசமே இல்லைன்றாரு. அப்ப சம்பூர்ண சதோ பிரதானம் 16 கலம் சம்பன்ன சம்பூர்ண அஹிம்சா பரமோ தர்மியா இருக்கிறதுனால அங்க நம்மளுடைய ஆச்சரணைகள், அதாவது நாம் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப சத்தோ பிரதானமா இருக்கும். அப்ப சிரேஷ்ட சரியா இருக்கும். நம்ம கர்மமும் அகர்மமா இருக்கும். ஆனா துவாபரத்துல வரும்போது எல்லாம் பிரஷ்டமா மாறுது. உடல் மாம்சத்தின் இச்சைக்கு உள்ளாகுறாங்க மனிதர்கள். இந்த மாம்சத்தின் இச்சைக்கு உள்ளாகும் போது எல்லாம் பிரஷ்டமா மாறுது. ஏன்னா ஆத்மாங்கிறது அவங்க மறந்துட்டு வெறிய உடல்ல பாக்குறாங்க. அதனால பாபா சொல்றாரு, இங்க நடக்கிற எல்லா காரியமே பிரஷ்டம், எதுவுமே நல்லதே கிடையாதுன்றாரு பாபா. துவாபரம் கலியுகம் 2 கலியுகம். உணவின் முறைப்படிதான் சிரேஷ்டாச்சாரம் பிரஷ்டாச்சாரமா அமையுது சிஸ்டர். ஏன்னா அங்க சாத்வீகமான உணவு தான் அங்க சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா. குணம் கூட சிஸ்டர், குணமும் கூட அங்க நமக்கு தைரிய குணமும் இருக்கும், சாப்பாடும் சாத்விகமா இருக்கும். இப்ப இந்த கலியுகத்திலேயே இப்ப நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம் இல்லைங்களா. இப்ப வேகன்ஸ் இருக்காங்க, வெஜிடேரியன்ஸ் மட்டும் சாப்பிடுறவங்க இருக்காங்க, பிராமின்ஸ் யாரு
குக்க வம்சாவளி யாரு பிறப்பாலேயே பிராமின்ஸ் இருக்காங்களோ அவங்களும் வந்து வெஜிடேரியன்ஸ் தான் சாப்பிடுறாங்க, சாத்விக் ஃபுட்ன்றாங்க. ஆனா குணங்கள் நல்லா இல்ல. அப்ப எல்லாமே இங்க பிரஷ்டாச்சாரி. குணங்களே சிரேஷ்டமா இல்லைன்னா அப்ப அந்த சங்கல்பம் தானே எல்லாமே வேலை செய்யுது. சங்கல்ப சக்தி, நம்ம குணம் எப்படி இருக்கோ அப்படிதானே நம்ம சங்கல்பங்களை உற்பத்தி பண்ணும். அப்போ குணங்களும் அதி முக்கியம் இல்லைங்களா இங்க. அதனாலதானே பாபா கிடைச்சதும் மொத்தமா திருப்பி போட்ட மாதிரி மாத்திடுறாரு. அப்படின்னு உடலே இல்ல ஆத்மா அப்படின்னு. கடைசி நேரத்துல எந்த நினைவோடு உடலில் இருந்து உயிர் பிரியணும் அப்படிங்கிறாங்க பாபா. இந்த பழைய சம்பந்தத்துல எல்லாம் பற்று வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த புதிய சம்பந்தத்துல நீங்க போகணும். கணவன் மனைவிங்கிற இந்த பழைய அசுர சம்பந்தம் எவ்வளவு சீச்சியா இருக்கு, தன்னை ஆத்மானு உணருங்க. இப்ப வந்து திரும்பி போகணும். ஆத்மானு உணர்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா சரீர உணர்வே இருக்காது. கணவன் மனைவிங்கிற வீர்ப்பு விலகி போயிடும். கடைசி காலத்துல மனைவியை நினைத்து இந்த சிந்தனையில இருந்தால்னு எழுதப்பட்டிருக்கான். ஆகையினால கடைசி காலத்துல வாயில் வந்து கங்கை நீர் இருக்கணும், கிருஷ்ணரை நினைவு இருக்கணும்னு பக்தியில சொல்றாங்களாம். கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்கேயோ தேகத்தை கூட நினைக்க கூடாதுன்னு பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மானு உணருங்க, மற்ற அனைத்திலிருந்தும் மனசை விலக்கிடுங்க, அனைத்து சம்பந்தங்களின் அன்பு ஒருவருக்குள்ள சாக்ரின் போல ஆயிடணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஒருத்தர் நினைவுல இருந்துதான் உயிரை விடணும் அப்படிங்கிறாங்க பாபா. தன்னை ஆத்மானு உணர்ந்து பரமாத்மா நினைவுல இருந்துதான் நம்ம உடலில இருந்து உயிர் பிரியணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சிஸ்டர். பாபா என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து கர்ம பந்தனத்துல இருக்கோம் சிஸ்டர். இங்க கர்ம பந்தனம் எவ்வளவு இருக்குன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு வீட்டுல பொருந்து எப்ப நம்ம கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வரோமே, கணவன் தான் எல்லான்ற ஒரு நினைவுலதான் இருக்கும். அதாவது எல்லா சம்பந்தத்தை மறந்தாலுமே அந்த சம்பந்தத்தை மறக்கிறது ரொம்ப கடினம். அதனால பாபா சொல்றாரு, அத்தையும் நீங்க மறக்கணும். இது பழைய தேகமா இருக்கு, பழைய உலகம், கர்ம பந்தனத்துடைய சம்பந்தம், இது பந்தனம்ன்றாரு பாபா. அதனால இந்த ஒரு சம்பந்தத்துடைய பந்தனத்தை கூட நீங்க மறக்கணும். நீங்க ஆத்மாவா மாறணும், நீங்க ஆத்மாபிமானி ஆகணும். இது பழசு, நீங்க இனி சத்தியோகத்துக்கு வர ஆத்மாவா இருக்கிறீங்க, இங்க உங்களுடைய கணக்கு முடியுதுங்கிறத நீங்க உணரணும் பாபா. வாயில கங்கை நீர் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல பக்தி மார்க்கத்துல. கங்கை நீரை ஊத்துவாங்கல்ல உயிர் பிரியும் போது. அதுக்கு வந்து நம்ம ஞானத்தோட உயிர் பிரியணும், நம்ம ஞான நினைவோட. அதே மாதிரி சிலருக்கு இப்ப மனைவி மேல இருக்கும், சிலருக்கு கணவன் மேல இருக்கிறோம். அப்ப சாகுற நேரத்துல கூட அவங்களே நினைத்து இருக்கும்போது அவங்க என்ன உடல் விடவே மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப தவிச்சுட்டே இருப்பாங்க. சில பேருக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கும், சில பேருக்கு பணத்து மேல ஆசை இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, வாயில நீங்க வந்து கங்கா தண்ணிய ஊத்துங்க, கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்க, அப்ப வந்து உங்க உடல் வந்து இந்த ஆத்மா வந்து உடல்ல இருந்து பிரியும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, இப்ப வந்து ஞானி ஆத்மா இருக்கிறதுனால உங்களுக்கு ஞானம் மட்டுமே உங்க புத்தியில இருக்கணும். நான் ஆத்மா பரந்தாமத்துக்கு போறேன், புதிய உலகத்துக்கு போறேன், புதிய சம்பந்தம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்துலதான் நீங்க வந்து உங்க சரீரத்தை விடணுங்கிறாரு பாபா. எவை அனைத்தும் பக்தியினுடைய விஷயங்களா இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. பக்தி மிகவும் விஸ்தாரமா இருக்குது. யாகம், தவம், தானம், தீர்த்த யாத்திரைகள், விரதம் இருக்கிறது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, இவை அனைத்துமே பக்தியினுடைய விஷயங்களா இருக்குது. ஞான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. பக்தினாலே பாபா என்னன்றாரு, விஸ்தாரம்ன்றாரு. அதாவது எலாஸ்டிக் மாதிரி. அதாவது 100 ஸ்லோகங்கள், 110, 1001 இந்த மாதிரியான கதைங்க சொல்லுவாங்க. அந்த கதையில ஒரு மாரல் இருக்கும், சத்யநாராயண கதைன்னு ஒண்ணு. இந்த மாதிரியான விஸ்தாரம் தான், கதைதான் மொத்தமே. ஆனா அதுல ஒண்ணுமே நம்மளுக்கு பிராப்தி கிடையாது. இப்ப வந்து ராமாயணம் படிச்சாலும் அவ்வளவுதான், மகாபாரதம் படிச்சாலும் அவ்வளவுதான், ஸ்லோகங்க படிச்சாலும் அவ்வளவுதான். அதனால ஆத்மா உன்னதி என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு பாபா. ஒண்ணுமே ஆகல. அப்ப பக்தியில உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா நீங்க மனதார பக்தி செய்திருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஞானம் கிடைக்குதுன்றாரு பாபா. ஏன்னா நீங்க அங்க ஹிருதயத்தால என்ன கூப்பிட்டிருக்கீங்க பகவந்தா அப்படின்னு, கடவுளே அப்படிங்கிறாரு பாபா. இதை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. பாபா ஆத்மா வந்து தூய்மை இல்லாத இருக்கிறதுனால சரீரம் கூட தூய்மை இழந்ததா மாறுது. தங்கத்துல கலப்படம் இருந்தால் மீண்டும் வந்து அது உருக்கப்படுதுதான். அதை வந்து சந்நியாசிகள் இது போன்ற அர்த்தத்தை ஒருபோதும் புரிய வைக்க முடியாது. அவர்கள் ஈஸ்வரனையே அறியவில்லை. தந்தையை நினையுங்கள்,
அப்படிங்கறத மட்டும் இதை ஏற்றுக்கொள்வதே இல்லையாம். தந்தையை நினைக்கிறத கூட அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லையாம். பாபா கற்றுக் கொடுப்பதை வேற யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா சார் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீடு விட்டு போயிட்டாலே எல்லாமே தீர்ந்து போச்சு பிரச்சனை. நம்ம கண்ணில யாராவது இருந்தாதான் அவங்கள பாக்குவோம், நம்ம எண்ணங்க கெட்டு போவோம், நம்மளுக்கு வந்து யாருமே கண்மினால தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருல இருந்து ஓடி விலகி போய் காட்டுல உட்காந்துருக்காங்க. காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா பாபா என்னன்றாரு, நீங்க வந்து கிரகஸ்தத்திலேயே இருக்கணும், குடும்பத்திலேயே இருக்கணும், எல்லாரு கூடவே இருந்து உங்க ஆத்மாவை நீங்க வந்து சுத்தி பண்ணிக்கணும். உங்களுடைய நசர் பிரம்மகுமார் குமாரிகள்லதான் எத்தனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, பாபா குழந்தையா இருக்காங்க, 2 பேருமே ஆயிருக்காங்கல்ல. அவங்களுக்குள்ள அப்ப எந்த விகார பார்வையும் இல்லாம சகோதரன் சகோதரங்கிற பார்வையில தானே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தானே. அவங்க வந்து ஒருத்தரை பார்க்கவே முடியாது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா இங்க ஒன்னா இருந்தே நம்ம தூய்மையாகி காட்டுவோம்ட்டு இது பண்றாங்க. ஆமா, அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரம்ம தத்துவம், அதாவது பரந்தாமத்துல நம்ம போய் அங்கேயே வந்து லீனம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அதோட போய் கலந்து போவோம், அதுதான் வந்து நம்மளுக்கு போச்சுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு அது கிடையாது. அப்ப சன்னியாசிகளுக்கும் இந்த ஞானம் நிஜமாவே தெரியாது. அவங்களும் வந்து அஜ்ஞானத்துலதான் இருக்காங்க. கர்மத்தின் வினையும் தெரியாது, பரந்தாமத்தை பத்தியும் தெரியாது. சும்மா இப்போதைக்கு தற்காலத்துக்கு அதை விட்டு ஓடி போறாங்க, அவ்வளவுதான். ஆனா முன் வர ஜென்மத்துக்கு நம்ம என்னவாகும், இது நம்ம இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நம்ம விலகி போறோம்னா, அந்த பொறுப்பெல்லாம் நம்ம விட்டு போறோம்னா அது யார் மேல போகும், அந்த ஒரு இது கர்ம பிலாசபி அவங்களுக்கு தான் போகும். அத பத்தி அவங்களுக்கு அவேரே இல்லை. இப்ப நம்ம விட்டுட்டோம்னு நினைச்சிடறாங்க அவங்க. இப்ப கடன் தீர்த்த கடத்தை அவங்க வந்து வாங்கின கடத்தை தீர்த்துதானே ஆகும். அது ஆமா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு, அடுத்த ஜென்மத்துல சொல்றாங்க. நீங்க போன ஜென்மத்துல வாங்கினது இந்த ஜென்மத்துல தீர்த்துதான் ஆகணும். ஒவ்வொரு ஜென்மத்துல எங்கேயாவது கடன் பட்டு இருந்தோம்னா அது தீர்த்துதான் ஆகணுங்கிறாங்கல்ல. புரியுது. ஆமா, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சன்னியாசிங்க. அதாவது அந்த சத்தியத்துடைய விளக்கம் அவங்களுக்கு தெரியல. யார் இவ்விடத்தின் நாற்று என பாபா சொல்றாங்க. ஆத்மாவில எதுவும் ஒட்டாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆத்மாதான் 84 பிறவிகளை எடுக்குது. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால தலைகீழாக இருக்கிறாங்க. ஒரு தந்தை தான் வந்து சரி செய்யறாரு. ராவணன் சரியற்றவரை தலைகீழாக மாத்துறான். படங்கள் உங்களிடம் இருக்குது. மற்றபடி இது போன்று 10 தலைகள் உடைய ராவணன் யாருமே இருக்க முடியாது. சத்தியுகத்துல ராவணனே இல்ல, இது தெளிவாக இருக்குது. ஆனால் யார் கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்களோ அவர்கள் தான் இவ்விடத்தின் நாற்று என சொல்லப்படுறாங்க. சிலர் குறைவாக கேக்குறாங்க, சிலர் நிறைய கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. பாபா இப்போ ஸ்டார்டிங் குவெஸ்டின்கே வந்தாரு. இப்ப சத்தியுகத்துல வந்து அதாவது மாயா ராவணனே இல்லைன்னா அங்க எல்லாமே சத்தோ பிரதானமா தான் இருக்காங்க. இப்ப துவாபரத்துல இருந்து இப்ப ராவணனுடைய என்ட்ரி ஆகுதுன்னா, ராவணங்கிறது ஒரு உடலோ இல்ல ஒரு பொருளோ இல்ல சிஸ்டர். அது வந்து விகாரங்கிற குணம் நம்மளுக்குள்ள வேலை செய்யுது இல்லைங்களா. எல்லா சோல்ஸுக்குள்ளயும் அந்த விகாரன்ற குணம் வேலை செய்யுது. அப்ப விகாரன்ற குணங்க வேலை செய்யும் போது அப்ப எல்லா மனிதர்களும் எப்படி மாறிடுறாங்க, தலைகீழ ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆத்மான்ற உணர்வே இல்ல, உடல் தான் தெரியுது. அப்ப அவங்க மூலியமா நடக்கிற காரியம் எல்லாம் என்னவா இருக்கு, விகர்மமா தான் இருக்கு. அதுதான். அப்ப இப்ப வந்து இந்த சத்தியத்தை நம்மளுக்கு யாருமே சொல்லல, தர்மாத்மா சொல்ல யாருமே நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தல, பக்தி மார்க்கத்திலும் தெரியப்படுத்தல. இன்னும் கேட்டீங்கன்னா இந்து கோவில் எல்லாம் நம்ம போனோம்னா ஒரு கடவுளுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதையே சொல்லி சொல்லி எவ்வளவோ பேரு நிறைய தப்பான வழிகளுக்கும் போயிருக்காங்க. ஆனா பாபா பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல திரௌபதிக்கு 5 கணவர்கள் வர சொல்லி. ஆமா, அப்ப இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்கும்போது அவங்க எங்க நீதியான வழியில நடக்க போறாங்க. பாபா வந்து நீங்க ஆத்மா இந்த உடலை எடுத்துட்டீங்க, உங்களுடைய பாத்திரத்தை நீங்க வந்து இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாபா வந்து சொன்ன பிறகுதானே நிஜம் எது பொய் எதுன்னு நம்மளுக்கே தெரியுது. அதனாலதான் மாய ராவணன் தலைக்கீழ ஆக்கி வச்சிருக்கான்றாரு பாபா. பாபா ஞானத்தாலதான் நம்ம வந்து சத்தியுகத்துல போய் சத்தோ பிரதானமா விகாரமே இல்லாத வாழறோம். அந்த மாதிரியான அற்புதமான ஜீவனம், அதாவது ரொம்ப மிக சிறந்த பிராப்திய பாபா நம்மளுக்கு கொடுக்கறாரு. அந்த ஞானம் யாரு புரியுதோ அவங்கதான் நாற்றுன்னு பாபா சொல்றாரு. புரிஞ்சுக்கக்கூடியவங்கதான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அது வந்து உள் வாங்கணும் இல்லைங்களா. நம்ம வந்து ஆத்மா இந்த உடல் வந்து அழிஞ்சு போற உடலு,
எவ்வளவு நாளைக்குதான் இது அப்படிங்கிற அந்த ஒரு ரியல் கான்சியஸ்னஸ்க்கு அவங்க வரணும் இல்லைங்களா? அப்பதான் இயல்பா அவங்க பவித்திரத்தைய தாரணை பண்ணுவாங்க. இது ஒரு மெடிசன் கிடையாது இல்லையா, நம்ம யாருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஓனா அந்த சோல்ல வந்து அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து அந்த சோல் சேஞ்ச் ஆகணும், தன்னுடைய குவாலிட்டிஸை விடணும், எது எது கெட்டதுன்னு அது வந்து அது மேல ஒர்க் அவுட் பண்ணும் இல்லைங்களா சிஸ்டர்? அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது நம்ம வந்து நம்ம ரொம்ப இன்பில்ட் பண்ணிக்கின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும்போது நம்ம சத்தியுகத்துக்கு வருவோம். அதாவது படிக்கிற மாதிரி தானே, 100% நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுத்து படிச்சு அந்த பதவிக்கு தகுதி அடையிற மாதிரி தானே. நெக்ஸ்ட் கன்னியர்களை அழைத்து சென்றவருக்கு ஏன் பக்தியில பூஜை நடக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. பலவிதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. மேலும் கன்னியர்களை அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். கிருஷ்ணருக்கு கூட அவர் தான் அழைச்சிட்டு போனாருன்னு சொல்றாங்க. பிறகு இப்படிப்பட்ட கிருஷ்ணர் மீது ஏன் அன்பு செலுத்துறாங்க, ஏன் பூஜை செய்யறாங்க? கிருஷ்ணர் முதல் இளவரசர் என்பதை பாபா புரிய வைக்கிறாரு. அவர் எவ்வளவு புத்திசாலியா இருப்பாரு, முழு உலகத்திற்கும் எஜமானர் என்றால் குறைந்த புத்தி உடையவரா என்ன? அங்கே அவருக்கு மந்தோர்லாம் இருக்கிறதே இல்ல, ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, ஆலோசனை அடைந்துதான் சம்பூர்ணமாய் இருக்கின்றார். பிறகு எதற்கு ஆலோசனை தேவை? நீங்கள் அரைக்கல்பத்திற்கு யாருடைய அறிவுரையும் கேட்க வேண்டியது இல்லைன்னு பாபா சொல்றாங்க. இப்ப கிருஷ்ணர் வந்து இது பக்தியில சொல்லியிருப்பாங்கல்ல, கன்னியர்கள் கூட இருந்தாரு அந்த இதை சொல்லியிருக்காங்க பாபா. அப்போ சத்தியுகத்துல இருக்கும் போது விகாரமே இல்லையா சிஸ்டர்? இந்த சத்திய துவாபரத்துல இருந்து வர ஆத்மாங்களுக்கு தெரியறது இல்லை இல்லைங்களா? இதுதான் இங்க ஃபால்ட் ஆகுது பாருங்க. அப்ப வந்து கோபிகையர் வந்து அவங்க பவித்திரமா இருந்தாங்க, கன்னியங்க வந்து பவித்திரம். அதாவது அதாவது ஆத்மீக காதல் என்றார் இல்லையா பாபா, அதுக்கும் உடலுக்கான ஒரு ஈர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா ஆத்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி அவங்க போறதே இல்லை. ஆனா கிருஷ்ணருக்கு கோபிங்க கூட இருந்தது எந்தமான அன்பு. இப்ப நம்ம முரளி கேட்கதான் எப்படி நம்ம மாறுறோம், எந்த விஷயம் நம்மள ஈர்ப்பு செய்ய வைக்குது? ஆத்மாபிமானி ஆகுங்கன்னு தான் பாபா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான அன்பு என்னன்னு அவங்க வந்து அந்த அன்புக்கு உள்ளாகவே இல்லை அந்த ஆத்மாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உடல் மட்டும் தானே. அததான் பாபா இங்க அந்த டிஃபரன்ஸ் சொல்றாரு பாபா. அப்ப சத்தியுகத்துல விகாரமே இல்ல. எவ்வளவு சிரேஷ்ட புத்தி இருக்கும்னா நம்ம ராஜ்யம், அதாவது முழு உலகத்தை ஒரு ஆத்மா ராஜ்யம் செய்யுதுன்னா அந்த ஆத்மா எவ்வளவு புத்திசாலியான ஆத்மாவா இருக்கும். ஆமா, அது அப்படி இப்ப வந்து கன்னியர்களை அழைச்சிட்டு போன ஆத்மாவுக்கு ஏன் வந்து அன்பு செலுத்துறீங்க, பூஜை செய்யறீங்க எல்லாம் கேக்குறாங்க பாபா. பக்தியில சிவனுக்கு அடுத்தபடியா கிருஷ்ணருக்கு தானே பூஜை நடக்குது. அப்ப வந்து ஏன்னா விகாரம் இல்ல, அது ஏன்னா விகாரத்துக்கு உள்ளாகிறது இல்ல அந்த ஆத்மா. அதாவது அது வந்து ஆன்மீக, அதாவது கடவுளுக்கும் பக்தருக்கும் உள்ள அந்த அன்பு அங்க இருக்கு. இங்க பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரியாக சொல்றாங்க. அது உடலுக்கு சம்பந்தப்பட்ட விகாரமான விஷயம் இல்லை இல்லைங்களா? அது பவித்திரத்தை பியூரிட்டிங்கிறாரு பாபா. கன்னியர்களை அழிச்சிட்டு போனாலும் அது வந்து ஒரு டிவைனிட்டி இருக்குன்றாரு. இல்ல அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல பக்தி மார்க்கத்துல. ஏன் கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறாங்க, பூஜை செய்யறாங்க, ஆனா எதுக்கு அன்பு செலுத்துறாங்க பூஜை பண்றாங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம். அவர் எவ்வளவு பவித்திரமான ஆத்மா, உலகத்துக்கு எஜமானரா இருந்த ஆத்மா அப்படிங்கறது நமக்கு தெரியுது பாபா சொல்லி. ஆனா பக்தியில அவருக்கு என்னென்னமோ கதையெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க. ஆமா ஆமா, அதுதான் இந்த உடலுக்கானதும் ஆத்மாக்கான விஷயமும் அவங்களுக்கு தெரியாததுனால அந்த வேறுபாடு தெரியல அவங்களுக்கு. நெக்ஸ்ட், எல்லையற்ற விளையாட்டுன்னு பாபா சொல்றது என்ன? நீங்க வந்து சுகம் அதிகமா அடைஞ்சிருக்கிறீங்க, 3/4 பங்கு சுகங்கிறாங்க பாபா. நாம தேவத ஆத்மாக்களுக்கு 3/4 பங்கு சுகமா, 1/4 பங்கு தான் துக்கமா. இதிலும் தமோ பிரதானமாகும் போதுதான் துக்கம் அதிகமாகுதான். பாதியாக இருந்தால் ஆனந்தம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது எனும் போதுதான் ஆனந்தம் உண்டாகுது. அப்போதுதான் சொர்க்கத்தை நினைவு செய்யறாங்க. இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் எல்லையற்ற விளையாட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. தேங்க்யூ பாபா. பாபா பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய லாட்டரி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த 1/4 பங்கு துக்கத்தையும் நம்மளால ஏற்றுக்க முடியல.
அதுவும் சிஸ்டர் வேற எதுக்குமே இல்ல இந்த கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேலன்ஸ் ஷீட் நம்ம தானே வாங்கிருக்கிற கடத்தை நம்ம தீத்தாகணும் இல்லைங்களா? அதுக்காக வர கஷ்டத்தையே நம்மளால தாங்க முடியல சிஸ்டர். நம்ம செய்கிற செயலு அப்ப எவ்வளவு நல்லா இருந்திருக்கு. அப்ப இப்ப நம்மளுக்கு அது கஷ்டமா மாறி வரும்போது அந்த பேப்பர்ல கடந்து போறது எவ்வளவு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? இது கூட பாபா என்னன்றாரு, இந்த கஷ்டம் கூட நான் எதுக்கு தரேன்னா நீங்க பண்ணது உங்க கையால அது கிளியரன்ஸ் ஆகணும், அதுக்காகதான் இந்த கஷ்டம்ன்றாரு. அதனாலதான் முக்காவாசி நம்ம சுகத்தை அனுபவிக்கிற முக்கால்வாசி சுகத்தை ஆத்மாக்கு கொடுங்க, நமக்கு கொடுக்குறாரு பாபா. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுவும் துவாபர யுகத்துல கூட நம்ம சுகமா தான் இருந்திருக்கிறோம் போல் இருக்கு. கலியுகத்துல வரும்போதுதான் கொஞ்சம் துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆமா, துவாபரத்துல நம்ம வரும்போது கூட இப்ப இருக்கிற அம்பானி எல்லாம் கணக்குக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நம்ம நல்லா எல்லாத்துலயும் இருந்திருக்கிறோம். நெக்ஸ்ட், எது ஆரம்பத்தில் ஏற்பட்டது கடைசியிலும் நடக்கும்னு பாபா சொல்றாங்க. அரை கல்பத்துல நீங்கள் மட்டுமே சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்துல இருக்கிறீங்க. நீங்க தூய்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆயுள் அதிகமாகுது. மேலும் உலகம் கூட புதியது, அங்கே அனைத்தும் புதியது. தானியம், தண்ணீர், பூமி போன்ற அனைத்துமே புதியதா இருக்கு. இன்னும் செல்ல செல்ல இப்படி இப்படி இருக்கும்னு குழந்தைங்களாகி உங்களுக்கு அனைத்து சாட்சாத்காரமும் செய்து கொண்டே இருப்பார். ஆரம்பத்தில் கூட ஏற்பட்டது பிறகு கடைசியிலும் கூட நடக்கும். அருகாமையில் வரும்போது குஷியும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க பாபா. சாட்சாத்காரத்தை சொல்றாங்க பாபா. அங்க இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு முன்னாடி சாட்சாத்காரம் கொடுத்திருக்காங்க, அது திரும்பவும் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. சூரிய வம்சத்திலயும் சந்திர வம்சத்திலயும் நம்ம பவித்திரமா இருந்தோம், அதனால ஆயுள் அதிகமா இருந்ததுன்னு பாபா. அப்ப ஆத்ம சக்தியில இருக்கும் போது நம்ம ஆயுள் அதிகரிக்குது. அதே நம்ம உடல்ல, அதாவது 63 ஜென்மத்துல வரும்போது பாருங்க, பிறப்பு இறப்பு விகாரத்துக்கு உள்ளாகும் போது ஆத்மா தன் சக்தியை எழுந்து போகுது. இந்த ரகசியத்தை பாபா இங்க விளக்கி சொல்றாரு. அதே சத்தியுகத்துல பாருங்க, நம்ம 21 ஜென்மம் தான், ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அங்க விகாரங்க வேலை செய்யாது. ஆமா. நெக்ஸ்ட், சொர்க்கம் எப்படி முதல் தரமானதாக இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. உலக அதிசயமா இருக்குதுங்கிறாங்க பாபா. உலக அதிசயம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதனுடைய பெயர் தான் சொர்க்கம். அவர்கள் காண்பிக்கக்கூடிய அதிசயம் நரகத்தினுடையது. இப்ப 7 அதிசயங்கள் சொல்றாங்கல்ல பாபா, அது நரகத்தினுடையது அப்படிங்கிறாங்க. இங்க இப்ப மனிதர்கள் சொல்ற அதிசயம் நரகத்தினுடையதா இருக்கு. நரகத்தின் அதிசயம் எங்கே, சொர்க்கத்தின் அதிசயம் எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. நரகத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்காக பல மனிதர்கள் செல்றாங்களாம். எவ்வளவு நிறைய கோவில்கள்லாம் இருக்குது, அங்கே கோவிலே இருக்காது. இயற்கையான அழகு இருக்குது, மனிதர்கள் மிகவும் சிலரே இருப்பாங்க. வாசனை போன்றவற்றிற்கு அவசியமே இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று முதல் தரமான தோட்டம் இருக்குது, முதல் தரமான மலர்கள் இருக்குது. அங்கே வீசக்கூடிய காற்றும் முதல் தரமானதாக இருக்கும். வெயில் போன்றவை ஒரு பொழுதும் துன்புறுத்தாது, எப்பொழுதும் வசந்த காலமாக இருக்கும். ஊதுவத்தின் அவசியம் அங்க இயற்கையாவே வாசனை இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. வாசனை திரவியம் எல்லாம் தேவையில்லை, ஊதுபத்தி எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்தின் பெயரை கேட்கும் போதே வாயில் நீர் ஊறுகிறதல்லவா? இது போன்ற சொர்க்கத்தில் உடனே செல்வோம் என நீங்கள் சொல்றீங்க. ஏன்னா சொர்க்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இருப்பினும் இப்போது நாம் எல்லையற்ற தந்தையுடன் இருக்கிறோம், தந்தை படிக்க வைக்கிறார். இது போன்ற வாய்ப்பு பிறகு கிடைக்காது என மனம் சொல்லுது. இங்கே மனிதர்கள் படிக்க வைக்கிறாங்க. இது மனிதர்களை படிக்க வைக்கிறாங்க. அங்க தேவதைகளை படிக்க வைப்பாங்க. இங்கேயோ பாபா படிக்க வைக்கிறார். இரவு பகல் வித்தியாசம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க பாபா. வா மீரா பாபா, வா. சூப்பர் சிஸ்டர். நான் ஒரு நிமிஷம் ஒரு வினாடி சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த அனுபவம் எனக்கு ஆச்சு. பாபா எப்படியாப்பட்ட உலகத்துக்கு நான் உங்களை இட்டுன்னு போற பசங்களேன்னு சொல்றாரு பாருங்க. இங்க இந்த உலகத்துல இருக்கிற இந்த 7 wonders of world என்ன சொல்றோமோ இதெல்லாம் பொய் உலகத்துடைய வண்டர்ஸ்ன்றாரே பாபா. அப்ப ஸ்வர்கம் எப்படி இருக்கும்னு நீங்க ஒரு நொடி யோசனை பண்ணி பாருங்க. காத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதாவது அந்த காத்து மனம் எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கிற சாண்டல்வுட் என்ன சொல்வீங்க, சந்தனம் கூட அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு உலகத்துக்கு பாபா நம்மள லாய்க்காக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு அவருக்கு நன்றி சொல்லணும், எவ்வளவு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பாருங்க.
இப்ப இந்த மகா பாக்கியசாலி ஆத்மாக்களா இருக்கிற நம்ம சொர்க்கத்தை வந்து போய் அங்கதான் நம்ம வாழ போறோம் இத்தனை 1000 வருஷம். அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். விஷயமா இருக்கு. அப்ப அதுக்காக இப்ப பாபா சொல்றாரே, ஆத்மாபிமானி ஆகுங்க குழந்தைங்களே, பழைய உலகம், பழைய சரீரம், பழைய சம்பந்தம் இதெல்லாம் மறந்துருங்கன்றாரே. அப்ப இந்த ஸ்வர்க்கத்துக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிஸ்டர். பாபா சொல்றத கேட்டோம்னா நிச்சயமாவே பாபா 1000 மடங்கு நல்லதா கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஞானத்தையே கொடுத்துட்டு இருக்காரு. அங்க எல்லாமே வந்து இயற்கையான அழகு இருக்குங்கிறாங்க பாபா. எல்லாமே இயற்கையா இது. அது மட்டும் இல்லாம அங்க சரீரம் கூட முதல் தரமா இருக்கு. அந்த செயற்கையா அழகுபடுத்திக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. பவுடர் போன்றவற்றை இப்ப பூசிக்கிறோம்ல, இப்ப நம்ம செயற்கையா அழகுபடுத்திக்கிறோம். அங்க இயற்கையாவே அழகு இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா ஹிந்தில சொல்வாரு கஞ்சன் காயான்வாரு, அதாவது கண்ணாடி போல உடல். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க நீங்க தேவி தேவதைகள்ன்றாரு. லிப்ஸ்டிக் எல்லாம் போட வேண்டியதுல, லிப்ஸ் ஏற்கனவே நல்ல எல்லாமே பாபா சொல்லியிருக்கிறாங்க முரளியில. நல்ல ரெட்டிஷா இருக்கும், பவுடர் அடிக்க வேண்டியது இல்ல, போட்டோ எடுத்தா கூட உங்க கலர் இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பியூர் ஒயிட்டா இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு நோய் நொடி இல்ல, பியூட்டிஃபுல் நேச்சுரல் பியூட்டி அவ்வளவா இருக்கும். அதாவது ஆர்டிபிஷியல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே தேவையில்ல, இயற்கை அவ்வளவு நல்லா இருக்கும், சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கும், உலகம் அவ்வளவு நல்லா இருக்கும். தங்க மெஹல்ல இருப்பீங்கன்றாரு பாபா. செங்கலால கட்டப்படாது உங்க வீடு, உங்க வீடு தங்க கட்டியால கட்டப்படும். பாதிக்கப்பட்டிருக்கோம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசய உலகத்துக்கு நம்ம போக போறோம். சூப்பர், தேங்க்யூ பாபா. நெக்ஸ்ட் क्वेश्चन. எப்படி நம் முயற்சியை எளிமையாக செய்ய வேணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு சகோதரன் உணரும் போதுதான் நன்மை ஏற்படுது. தேக உணர்வு அப்பதான் விலகும். இதுவே முயற்சி மிகவும் எளிமையா இருக்குது. யாருக்காவது மிக கடினமாக இருக்குதுன்னு கூறினால் அவருடைய மனம் விலகி போயிடும். ஆகையினால் அதன் பேரே சகஜ நினைவு. ஞானம் கூட சகஜமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாரு, நான் வந்திருக்கேன் உங்களுக்கு சகஜ ராஜ யோகத்தை சொல்லி கொடுக்கன்னு. இது சகஜத்தையும் சகஜம்ன்றது, அதாவது ரொம்ப ஈஸியானது. நீங்க ஈஸின்னு எடுத்துட்டா அது ஈஸி இல்ல, நீங்க உடலுன்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா உடலுன்னா உடலுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய வரும், நிறைய நம்மள தாக்கும். அதனால நீங்க எப்ப ஆத்மான்னு நினைந்து இந்த ராஜயோக பிராக்டிஸ் பண்றீங்களா, அப்ப கண்டிப்பாவே இது ஈஸிங்கிறாரு. ஏன்னா ஒண்ணு நம்ம இப்ப மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ரெடி ஆகணும். இல்லைன்னா டைம் வரும்போது நம்ம கண்டிப்பா பனிஷ்மெண்ட்டும் அனுபவிச்சு அதுல இருந்து கண்டிப்பா பை ஃபோர்ஸா நம்ம விடுவிக்கப்படும். அந்த நிலைக்கு நம்ம உள்ளாகாத பாபா இப்ப சொல்றாருன்னா அதுக்கு நம்ம ஒபீடியன்ட் ஸ்டூடெண்டா இருந்து ஈஸியா அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ராஜயோக முகாந்திரம். ஆத்மான உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறதா சகஜ ராஜயோகம். ஆமா, ரொம்ப சகஜம். அதுக்கு கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் தேவை. உங்களை நீங்க ஆத்மான்ற அந்த ரியாலிட்டிக்கு வந்துரு. உடலு 63 ஜென்மமா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த உடல் 63 பிறப்புல நீங்க வந்திருக்கீங்க, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த பிறப்புலயும் வந்திருக்கீங்கன்னா மரணத்துக்கு உள்ளாகணும். அப்ப மரணத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு இவ்வளவு பிராப்தி கிடைக்குது அப்படின்னா நீங்க ஏன் ராஜயோகத்தின் மூலியமாக பிராப்தியை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு பாபா இது சொல்றாரு. நெக்ஸ்ட், எதில் குழப்பமடைய தேவையில்லைன்னு பாபா கேக்குறாங்க. பாரதத்தின் பழமையான யோகம் நெக்ஸ்ட் சாரி முக்தி, ஜீவன் முக்தி பெற்றுவிட்டால் அது இல்ல சிஸ்டர், நான் தான் தப்பா வாசிக்கிறேன். கரெக்டான ஆன்சர் என்னன்னா பாரதத்தின் பழமையான யோகம்னு சொல்றாங்க. இதன் மூலமா தான் பாரதத்திற்கு விஸ்வத்தினுடைய ராஜ்ய பதவி கிடைக்குது. பழமை என்றால் எத்தனை வருடங்கள் ஆனது? லட்சக்கணக்கான வருடங்கள் என்கிறாங்க. 5000 வருடம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அதே ராஜயோகத்தை மீண்டும் பாபா கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் குழப்பமடைய தேவையில்லை அப்படிங்கிறாங்க பாபா. பிராச்சீனம் அப்படின்னு ஒரு காமன் வேர்ட் சொல்லிடுறாங்க சிஸ்டர். அவங்களுக்கு எவ்வளவு வருஷம், இது எப்பதுன்னு ஒண்ணுமே தெரியாது.
ஆனா பாபா சொல்றாரு நாள் முதல் கொண்டு, டேட் முதல் கொண்டு, சமயம் முதல் கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சத்தியுகம் எப்போ வரும், துவாபரம் எப்போ வரும், திரேதா எப்போ, சத்யா திரேதா துவாபர கலியுகம், இது வந்து ஃபுல்லு 5500 இயர்ஸ் பாபா நம்மளுக்கு கிளீனா விளக்கி சொல்றாரு. அதே போல சங்கம யுகத்துலதான் நான் வந்து ராஜயோகா கற்பித்தேன்னு கூட பாபா சொல்றாரு. ஆனா நம்ம போய் வேறவங்களை கேட்டோம்னா இது வந்து பிராச்சீனம்னுடுவாங்க. அதுக்கு டேட்டும் தெரியாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்பத்துல இருந்தோ வந்துச்சு, இது முன்னோர்கள் செய்தாங்க, நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிடுறாங்க. இன்னும் கலியுகம் குழந்தைன்னு கேட்டா இன்னும் பல லட்சம் வருடம் இருக்கு அழியறதுக்குன்னு சொல்றாங்க. ஆமா. நெக்ஸ்ட், எது பெற்றுவிட்டால் முடிந்தது என பாபா சொல்றாங்க. முக்தி ஜீவன் முக்தி பெற்றுவிட்டால் முடிந்தது அப்படிங்கிறாங்க பாபா. முக்தியில் இருப்பவர்கள் கூட தனது நேரத்தில் ஜீவன் முக்தியில் வந்து சுகம் பெறுவாங்க. அனைவரும் முக்தி வழியாக ஜீவன் முக்திக்கு தான் வருவாங்க. இங்கிருந்து சாந்தி தாமத்திற்கு செல்வாங்க. வேறு உலகம் எதுவுமே இல்ல. நாடகப்படி அனைவரும் திரும்பி போகணும் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாரு எல்லாருமே நம்ம முக்தி வழியா தானே சிஸ்டர் போய் ஆகணும். இப்ப வீடு கிளீன் ஆகணும்னா ஃபுல்லா எல்லாமே நீட் அண்ட் கிளீன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள எதுவுமே பொருளே இருக்க கூடாது. மொத்தமா எல்லாம் காலியானாதான் அது ஒரு வாட்டி நீட்டா வாஷ் ஆகும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு எல்லா ஆத்மாவும் ஃபர்ஸ்ட் முக்திக்கு போகும்போது இங்க விநாசம் ஸ்தாபன காரியம் நடக்கும். விநாசம் நடந்துட்டே வரும், அது கூட அப்படியே ஸ்தாபன காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பரந்தாமத்துல இருக்கணுமோ அவங்க எல்லாம் பரந்தாமத்துல இருப்பாங்க. சத்தியுகத்துல வர ஆத்மா வந்து தன்னுடைய பாத்திரத்தை பண்ணறதுக்காக கீழே உலகத்துக்கு வந்தே ஆகணும் இல்லைங்களா? அப்ப ரெஸ்ட் எடுக்கிற ஆத்மா எல்லாம் பரந்தாமத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பாத்திரம் என்ன இருக்கும் அவங்க பண்ண கீழே இறங்கி வர ஆத்மாங்க வந்து இந்த உலகத்துல மறுபடியும் அவங்களுடைய பாட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா முக்தி ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டோம்னா எல்லாரும் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆமா. நெக்ஸ்ட், நம்மளே கூட ஒரு வீடு கிளீன் பண்ணணும்னா அங்க இங்க பொருள் இருந்தா என்ன கிளீன் பண்ண முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த உலகம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது. அப்ப எல்லா ஆத்மாவும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து முக்திக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். எல்லாம் அப்பா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும். எல்லா ஆத்மாவும் முரளியில சொல்லிருப்பாங்க, நான் தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணுவேன். இந்த பஞ்சபூதங்கள்னால எப்படி வீட்டை நம்ம தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்றோமோ அது மாதிரி பஞ்சபூதங்கள்னால நான் கிளீன் பண்ணுவேன். அதுலயும் இன்னும் சூப்பர் பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய உடல் எல்லாம் வந்து இந்த பூமிக்கு எருவுங்கிறாரு. செடி மரங்கள் எல்லாம் நல்லா பூ பூக்குறதுக்கு உங்க உடல் தான் எருவுங்கிறாரு. இந்த உலகத்துல பழைய உலகத்துக்கு புது உலகமா மாறுறதுக்கு. இது எல்லா ஆத்மாக்களுடைய உடலும் வந்து உரமாயிடும். அங்க முதல் தரமானது அப்பதான் கிடைக்கும். எந்த பொருட்கள் சத்தியுகம் திரேதாவுல இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. விநாசத்திற்கான விநாசத்திற்கு வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு செலவு செஞ்சு அணுகுண்டுகள்லாம் தயாரிக்கிறாங்க என்றால் சும்மா வைப்பதற்காக செய்ய மாட்டாங்க. வெடிகுண்டுகளே விநாசத்திற்காக தான். சத்தியுகம் திரேதாயுல இந்த பொருட்கள் இந்த வெடிகுண்டுகள்லாம் இருக்காதுங்கிறாங்க பாபா. பாபா சூப்பரான சொர்க்கத்தை உருவாக்கி தராரு. எங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. அப்புறம் பாபா சொன்னாரு அங்க வந்து கோர்ட் இருக்காது, அங்க வந்து வெடிகுண்டுக இருக்காது. எந்த விதமான மனிதர்களை நோவுபடுத்துகிற அதாவது துக்கத்தை ஏற்படுத்துகிற ஒண்ணுமே இருக்காதுன்றாரு பாருங்க சொர்க்கத்துல. எல்லாம் இது துவாபரம் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் என்னது உன்னதுன்னு ராஜாக்க வராங்க, யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் எல்லாமே அட்டாக் பண்றாங்க. ஏ ராஜ்யம் ஊ ராஜ்யம் சொல்லிட்டு பிச்சல் புடுங்குறோம், அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லை பிரச்சனை எல்லாம் அங்கதான் வருது, அங்கதான் வருது. அதனால சத்தியுகத்துல இதெல்லாம் இருக்காதுன்றாரு பாபா. ஏன்னா ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாங்க, அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 9 லட்சம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் கடைசியில சந்திரவம்சம் வரும்போதுதான் 33 கோடி ஆகுது. அப்ப உலகமே நம்மளுதுன்னும் போது எங்க சண்டை சச்சரவு பத்தாததுக்கு அங்க விகாரம் மாய ராவணாவை வேலை செய்யறதுலன்னா எல்லாருமே ஒரு சத்தியமான குணத்துல இருக்கிறவங்க இல்லைங்களா? சம்பூர்ண சத்துவ பிரதான உலகம், சுகம் சாந்தி நிம்மதி அந்த அளவுக்கு நம்மளுக்கு அங்க இருக்கும். ஆயுள் ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு இருக்கும்.
நெக்ஸ்ட், இதன் மூலம் வெற்றி கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க. எந்த ஒரு செயலையும் பிராமணர்கள் குழுவாக ஆகி தமது நல் ஆசை மற்றும் நல் விருப்பம் எனும் ஒத்துழைப்பு தருவதால் வாயுமண்டலம் கோட்டையாகுதுங்கிறாங்க. அதுவே ஆத்மாக்களை மாற்ற வல்லது. 5 விரல்கள் இணைவதால எவ்வளவு பெரிய செயலும் சுலபமாகுது. சுலபமாவது போன்றே ஒவ்வொரு பிராமணரின் ஒத்துழைப்பு சேவையில் முழு வெற்றி பெற செய்யுதுங்கிறாங்க பாபா. ஒத்துழைப்பின் பயனே வெற்றியாகும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா இப்போ பிராமணர் பாபா என்னன்றாரு, நம்ம சங்கல்பத்துல இருந்து நம்ம சுத்தமா இருக்கணும்ன்றாரு. அப்ப நம்ம சங்கல்பத்தால வைப்ரேஷன், இப்ப நம்ம வாய் வழியா எந்த வார்த்தையும் பேசலனாலும் கூட கோவம் வரும்போது இல்ல நம்ம டென்ஷன் ஆயிருந்தோம்னா அந்த வைப்ரேஷனே ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப நம்ம பக்கத்துல வரவங்களுக்கு அந்த வைப்ரேஷனால அவங்களும் சில டைம்ல அப்செட் ஆகலாம், இல்ல கோவம் வரும், இந்த மாதிரியானது இருக்கும். அதனால பாபா ஃபர்ஸ்ட் உங்க வைப்ரேஷன் கரெக்டா இருக்கணும், நீங்க ஸ்வஸ்திதியில இருக்கணும். இந்த மாதிரி இருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நீங்க சயோகம் கொடுக்கணும்ன்றாரு பாபா. ஏன்னா உலக பரிவர்த்தனா காரியத்துக்கு பாபா நம்மள, அதாவது பாபாவுடைய முகவம்சாவளியான இந்த பிராமண குழந்தைங்களை தான் பாபா வச்சு இந்த உலக பரிவர்த்தன காரியத்தையே செய்யறாரு. அதனால உங்களுக்குள்ளதான் இந்த எல்லா விதமான யூனிட்டி இருக்கணும்ன்றாரு பாபா. அதனாலதான் நம்ம ஸ்ரேஷ்ட பிராமணர்ன்றாரு பாபா. சங்கல்ப சக்தியில இருந்து ஆத்ம சக்தியில இருந்து எல்லா சக்தியும் பாபா நெருப்பி நம்மள இந்த உலகத்துக்கு முன்பாக உதாரண மூர்த்தியா வைக்கிறாரு, தேவதா மூர்த்தியா மாத்தி காட்டுறாரு. அப்ப இந்த எல்லா சக்தி பாபா கிட்ட என்ன இருக்கோ, பாபா என்ன சொல்றாரோ அந்த எல்லா சக்தியும் இப்ப நம்ம பிராமண பரிவாரத்துக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ஒரு யூனிட்டியில நம்ம ஏற்படுத்தணும்ன்றார் பாபா. இந்த கோவர்த்தன மலை கூட பக்தியில காமிப்பாங்கல்ல சிஸ்டர், எல்லாம் சேர்ந்து தூக்குனதுனால இதாயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் வெற்றி கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் அனைவரிலும் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவரே அனைவரிலும் மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவர் தான் அனைவரிலும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆவர் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா கண்டிப்பா சிஸ்டர். அந்த மாதிரி செல்வந்தர் நம்ம தானே சிஸ்டர். ஆமா. இப்போ ஒரு நொடியும் பாபாவை நினைச்சு நம்ம விக்ரமத்தை விநாசம் பண்ணி நம்ம ஒரு அடிக்கும் பதமா பதம் பாக்கியம்ன்றாரு இல்லைங்களா பாபா. ஆமா. இது நான் இன்னைக்கு முரளியோட கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு சிஸ்டர். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்ப்போம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி.